ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்னா, சங்கரா மீன் குழம்பு தான். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மீன்னா சங்கரா மீன் தான். இதில முள்ளே இருக்காது. நடுமுள் மட்டும் தான். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அது கூட சின்னோட மீன் இருந்துச்சு. அதையும் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து 3/4 கிலோ மட்டும் தான் அந்த கடையில இருந்துச்சு. 3/4 கிலோ நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். ரூ. 300 3/4 கிலோ வந்து ரூ. 300ன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வேற எந்த மீனும் அந்த கடையில இல்ல. இந்த ஒரு மீன் மட்டும் தான் இருந்துச்சு. வேற பாறை மீனும் 1 1/2 கிலோல இருந்துச்சு. ஒரே மீனும் 1 1/2 கிலோ இருந்துச்சு. அது வேணான்னு சொல்லிட்டு இந்த மீன மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். கடல்ல மீனே இல்லாத மட்டம். சேலத்தில மீனே இல்லங்க. தேடி பிடிச்சி இந்த ஒரு கடையில தான் மீன் இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சங்கரா மீன் குழம்பு தான் நம்ம வீட்டில். போன வாரம் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம். வாரம் வாரம் அம்மா செஞ்சு தர முடியுமா? பக்கத்தில் இருக்காங்க, இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியாது. ஊருக்கு போனால் தான் இனிமேல் சாப்பிட முடியும். இன்றைக்கி தான் நம்மளே செய்யலாம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சு. அதுதான் போய் மீன் வாங்கிட்டு வந்துச்சு. இன்றைக்கி வந்து வாழ்க்கையிலே நான் முதல் தடவையாக ஞாயிற்றுக்கிழமை வந்து 5:30க்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி மட்டும்தான். நான் இது மாதிரி எழுந்திரிச்சதே கிடையாது. அதே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணதால எழுந்திரிச்சேன். காலையிலே ஃபோன் பண்ணி ஒரு குட் நியூஸ் சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோனா ஊருக்கு போய் தான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு ஊருக்கு போயிடுவேன். அப்போ சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க. வேலையை முடிச்சுட்டு தான் நான் போ முடியும். வேலையை விட்டுட்டு அப்படியே போ முடியாதுன்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு போகலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் ஆர்வமாக இருக்கேன். எப்படா போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு இருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் சொல்கிறேன். இப்போ வந்து குழம்பு வச்சிடலாம். மீன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வந்தாச்சு. அந்த சின்னோண்டு மீனையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். குழம்புல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து குண்டான அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் அதிகம் நான் சேர்க்குறது. கடலெண்ணெய் சேர்த்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் மீன் குழம்பு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்பு வந்து எங்கள் அம்மா பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா என்னன்னு எனக்கு சொல்லி தரல. சமையல் எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் எதையுமே சொல்லிக் கொடுத்தது கிடையாது. எங்கள் அம்மா கூட இருந்து பார்த்து பார்த்து எங்களுக்கும் பழகிருச்சு. அதெல்லாம் அம்மா செய்கிற மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். எங்கள் மீன் குழம்பு எப்பொழுதும் அம்மா செய்கிற மாதிரி தான் செய்வேன். மற்றதான் நானாக கற்றுக்கிட்டது. ஒவ்வொரு விஷயம் சமையல்லாம் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அம்மா கூடயே தான் ஊருக்கு போனாலும் அம்மா கூடயே தான் இருப்பேன் நான் எப்பொழுதுமே. அது அவங்க சமைக்கும்போது கூடயே தான் இருப்பேன். அதெல்லாம் அவங்க சமைக்கும்போது தான் பார்த்து பார்த்து அதே பழக்கம் எங்களுக்கும் ஆயிடுச்சு. 2 தக்காளி எடுத்து நல்லா பழந்தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூட உப்பு நல்லா தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்துருக்கேன். எப்போலாம் அம்மா வந்து புளித்தண்ணியோட உப்பு சேர்த்து கரைப்பாங்க. ஏன்னா மண், கல் இருந்தால் அதில் வந்து இதாகிரும் சொல்லிட்டு புளியோட சேர்த்து நம்ம அம்மா வந்து உப்பையும் சேர்த்து கரைச்சிக்குவாங்க. நான் வந்து எப்பொழுதும் வெங்காயம் தக்காளியோட தான் நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்குவேன். மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஊருக்கு போயிடணும். ஏன்னா எனக்கெலாம் அரைக்க தெரியாது. அம்மா தான் எப்பொழுதும் ரெடி பண்ணி அரைச்சி தருவாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் மசாலா ஐட்டம்லாம் முடிகிறதுக்குலாம் நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு தான் வீடியோ எடிட் பண்ணிடுறேங்க. அதனால் மூச்சே விட முடியல. நல்லா சாப்பிட்டுட்டேன். நிறைய சாப்பிட்டுட்டேன். அதாவது எனக்கு வந்து மீன் குழம்பு வந்து மீன் வறுக்காமல் குழம்பு வச்சா எனக்கு சாப்பிட்டது மடமே இருக்காது. அதாவது 3 பீஸ் எடுத்து மட்டும் நான் வறுத்துட்டேன். எனக்கு எப்பொழுதுமே சரி, வீட்லேயும் சரி, இங்கேயும் சரி, மீன் குழம்பு வச்சாலே எனக்கு மீன் வறுக்கணும். ஒரு பீஸ்னாலே எனக்கு வறுக்கணும். அப்போ தான் எனக்கு சாப்பிட்ட மாட்டோம் ஒரு ஃபீல் ஆகும். மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாடை வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். புளி நிறைய சேர்க்கணும். அதெல்லாம் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். மாங்காயும் சேர்க்க போகிறோம். மாங்காய் ஒரு மாங்காய் 50 ரூபாயாம். என்னால் தாங்க முடியல. அதுதான் மாங்காய் சந்தையிலே இல்லை. தேடி பிடிச்சி ஒரு கடையில் மட்டும் இருந்துச்சு. அது 1/4 கிலோ இருந்துச்சு இந்த மாங்காய். 1/4 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி நாளைக்கு மீன் குழம்பு வேறு வைக்கணும் பிளான் பண்ணியாச்சு. சரி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்தா ஒரு மாங்காய் வாங்கிட்டு தான் வந்தோம். நான்லாம் மாங்காய் எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு மாங்காய் அவ்வளோ பிடிக்கும். ஒரு மாங்காய் 100 ரூபா எடுத்தால் கூட நான் மாங்காய் வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு மாங்காய் அவ்வளோ பிடிக்கும். என்னோடய ஃபேவரெட்னா மாங்காய் தான். புளி தண்ணியை சேர்த்து கொஞ்சம் தண்ணி எந்த அளவுக்கு நம்ம குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மூடிட்டு தேங்காய் அரைச்சி வந்துடலாம். தேங்காய் கூட முந்திரி சேர்த்து நீங்கள் அரைக்க போகிறேன்.
முந்திரி வந்து ஊற வச்சுருக்கேன் நான். முந்திரி, சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாலாம். இது வந்து வித்தியாசமா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் அம்மா சொல்லிக் குடுத்தது தான். வெங்காயம் சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்குமா குழம்பு. அதனால் எங்கள் அம்மா செஞ்சதுனால நானும் வந்து இப்போலாம் வெங்காயம் சேர்த்து தான் மீன் குழம்புக்கு அரைச்சி தேங்காயோட அரைச்சி ஊற்றுறேன். குழம்பும் நல்லா கொதிச்சிச்சு. தேங்காய் அரைச்சிட்டு வந்து அதில் சேர்த்துக்கலாம். என்னோட சங்கரா மீன் ரொம்ப ஃபேவரட். ஃபஸ்ட்டு வந்து சங்கரா மீன் சாப்பிட மாட்டேன். ஒரே ஒரு டைம் வந்து எங்கள் அம்மா செஞ்சு சாப்பிட்டு பாரேன் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு தான் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருச்சு. கடல் மீனில் வந்து கொஞ்சம் மீனும் சாப்பிட மாட்டேன். இந்த திருக்க மீனும் சாப்பிட மாட்டேன். கருவாடு சாப்பிடுவேன். மீனில் சாப்பிட மாட்டேன். அதுமாதிரி கிழங்கா மீன் சாப்பிட மாட்டேன். மற்ற மீன்லாம் சாப்பிடுவேன். இந்த மீன்லாம் எனக்கு பிடிக்காது. மற்ற மீன்லாம் எல்லாம் சாப்பிடுவேன். அப்புறம் இறால் சாப்பிடாம தான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 மீன் மட்டும் சாப்பிட மாட்டேன். 2, 3 மீன் மட்டும் சாப்பிட மாட்டேன். கடல் மீன்லாம் பாக்கி எல்லா மீனும் நான் சாப்பிடுவேன். எனக்கு கடல் மீன் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் தேவையான அந்த மிக்ஸி கப்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துட்டு மீன் சேர்த்துட்டு குழம்பு ரெடி ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமனாலே வேலை ஓவராக இருக்கும். நானே ஒரு சோம்பேறி. அதில் வேறு ஞாயிற்றுக்கிழமனாலே நல்ல தண்ணி வரும், சமைக்கணும், இவ்வளோ வேலை பார்க்கணும். நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க நான் வேலையே பார்க்க மாட்டேன்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. என் ஃப்ரெண்டுங்களில் ஒருத்தன் கூட நான் இப்படி சமைப்பியா? நீ சமைச்சு நீலாம் அப்படி வேலையே பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால நான் டெய்லி என்னென்ன சமையல் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை புதுசாக வந்து போட்டுட்ருக்கேன். அது ஏன்னா என் ஃப்ரெண்டுங்களுக்காண்டி தான். அவளுங்க என்னை நம்பவே மாட்டேன். இத்தனை செய்ய இவ்வளோ சமையல் செய்வியா? இப்படி பண்ணுவியா? அப்படி பண்ணுவியான்னு என்னை கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால தான் அது ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து போடலாம். தனித்தனியாக ஒருத்த ஒரு தடவை சொல்கிறத அதை ஒரு வீடியோவை தான் எடுத்து போட்டு அவங்களே பார்த்துக்குவாங்கள்ல. என் அக்காவே என்னை நம்பவே மாட்டா. சமைப்பியா? நீ சமைக்கிறியா? அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து 4 பீஸ் தான் சேர்த்துருக்கேன். பாதி மாங்காய் வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு கூட வேறு குழம்புல சேர்த்துக்கலாம். மாங்காய் இனிப்பு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. கொஞ்சம் நான் கட் பண்ணும் போதே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். எனக்கு ஒரு பழக்கம் ஆகிடுச்சு சமைக்கும்போது. கை ஈரமாக தான் துடைப்பேன். கை ஈரமாகவே எனக்கு இருக்கக்கூடாது. ஒரு டவலை வச்சு துடைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். மாங்காய் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம். அந்த குட்டி மீனையும் நான் சேர்த்துருக்கேன். சின்ன மீனையும் சேர்த்துருக்கேன். ஆனால் அது வந்து இருக்குமா நான் சாப்பிடவும் மறந்துட்டேன். அந்த மீனையே மறந்துட்டேன். ஒரு வேளை கரைஞ்சிருக்கும் அது. சின்ன மீன் தானே கரைஞ்சிட்டா இருக்கா என்னன்னு கூட தெரில. இங்கே தலை தான். நான் தலையே சாப்பிட மாட்டேன். எனக்கு தலை பிடிக்காது. தலை எனக்கு சாப்பிட தெரியாது. மீன் சேர்த்து நல்லா வந்து ரொம்ப கிண்டக்கூடாது. பட்டும் படாமையும் கிண்டணும். கிண்டிட்டு ஒரு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே மீனுக்கு வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், லெமன் எல்லாம் சேர்த்து ஒரு 3 பீஸ் மட்டும் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நம்ம தேவையான போது வறுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுவும் நான் வந்து தோசைக்கல்லில் வச்சு வறுக்கிறேன். நான் தோசைக்கல்ல அதிகம் வறுக்க மாட்டேன். எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வறுப்பேன். அதை இன்றைக்கி தோசைக்கல்லை வச்சு வறுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தோசைக்கல்லில் தான் வறுத்தேன். உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. குழம்பு ரெடியாகிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த மீன் வறுத்துட்டு சாப்பாடு வடிச்சிட்டு சுட சுட சாதம் போட்டு சுட சுட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஃபோன் பேசியே காது வலிச்சிருச்சு. ஒருத்தங்க மாற்றி ஃபோன் பண்ணி காலைல 5:30லேருந்து பேசிகிட்டே தான் இருக்கேன். மாற்றி என் ஃபேமிலியே சுற்றியும் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து வீட்டில் நல்ல விஷயம் நடந்திருக்கு எங்கள் வீட்டில். அது எப்படா நான் ஊருக்கு போவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது கூட விரைவில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் என்னன்னு. தோசைக்கல்லை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, மீன் எடுத்து தூக்கி போட்டாச்சு. 2 பக்கம் திருப்பி போட்டு மீனை வறுத்து சூடாக சாப்பிட்ணும். 3 மீன் எனக்கே தான். நான் மட்டும் தான் சாப்பிடுவேன்.
2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போடணும். எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிட்டே இருக்கணும் அப்பக்கப்ப. எண்ணெய் நான் நான் ஊத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஊத்துனது மட்டும் இல்ல. இடையில இடையில எண்ணெய் சேர்த்து நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியதான். மீன் குழம்பு ஊற்றிட்டு சாப்பாடு போட்டுட்டு வந்து உட்காந்தாச்சு. சூடான சாப்பாடில் மீன் குழம்பு ஊற்றி மீன் வறுவல் வச்சு குழம்புல போட்ட மீனை வச்சு மாங்காய் வச்சு சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்சது மட்டுமே. உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.